கதை எனக்கு ரொம்ப பிடித்தமான கதை. ஒரு ராணுவ வீரனை பற்றிய கதை. அவர் அந்த கதையில சொல்றாரு, அது ஒரு ரஷ்ய கதைன்னு நினைக்கிறேன். ஒரு ராணுவ வீரன் தேசத்துக்காக தன்னையே கொடுக்கிற அளவுக்கு உழைக்கிற ஒரு ராணுவ வீரன். ஒரு பயங்கரமான யுத்தம் நடந்து கொண்டிருக்கிறது. அவனுக்கு பக்கத்துல ஒரு பெரிய குண்டு தாக்குதல் நடக்கிறது. அப்படியே அவன் தூக்கி எறியப்படுகிறான். தூக்கி எறியப்பட்டு ஆஸ்பத்திரியில கொண்டு போய் சேர்க்கிறாங்க. அவன் முகம் எல்லாம் அப்படியே சதஞ்சு போயிருக்கு. கிட்டத்தட்ட கூழா ஆன நிலைமையில இருக்குது. அவனுடைய முகத்தை எல்லாம் சர்ஜரி பண்ணி சரி பண்ணி ஒரு 3 மாசம் அவனை தேத்தி உட்கார வச்சுட்டாங்க. ஒரு கண்ணாடி கொடுங்க அப்படின்னு கேட்கறான். இல்ல நீ இப்போதைக்கு கண்ணாடி பார்க்காத. இல்ல கண்ணாடி கொடுங்க அப்படின்னு வாங்கி பாக்குறான். அதிர்ச்சி ஆகுது. அவன் அவ்வளவு அழகான ஒரு இளைஞன். முடி அப்படி ஒரு காற்றிலே பறக்கக்கூடிய அழகான தலைமுடி, கூர்மையான கண்கள், கூர்மையான நாசி, அழகான தோற்றத்தோடு இருந்த அவன் கண்ணாடியில பார்க்கும்போது ஏதோ முழுக்குன்னு இருக்கு. சம்பந்தமே இல்லாம உறுப்புகளை இழுத்து வச்சு கட்டுன மாதிரியான ஒரு முக அமைப்பு. உனக்கு அதிர்ச்சி ஆயிடுது. இப்படி ஒரு முகத்தோற்றம் எனக்கு ஆயிடுச்சு அப்படின்னு அவங்க எல்லாம் சொல்றாங்க. இதுக்காக நீ வருத்தப்படாத, நாட்டுக்காகத்தானே நீ உன் முகத்தின் அழகை இழந்திருக்கிறாய் அப்படிங்கிறாங்க. சரி, எனக்கு கொஞ்ச நாள் லீவ் கொடுங்க, நான் எங்க அம்மாட்ட போய் கொஞ்ச நாள் இருந்துட்டு வர்றேன் அப்படின்னு லீவ் வாங்கிட்டு அம்மா வீட்டுக்கு வர்றான். அவனுக்கு அம்மா மட்டும்தான் உண்டு, அப்பா இல்ல, செல்லமா வளர்த்திருக்காங்க. அதே தெருவுல அவனை ரொம்ப நேசிக்கக்கூடிய ஒரு பொண்ணு இருக்கிறாங்க. வருங்காலத்துல அவங்க தான் திருமணம் செய்து கொள்ளணும் அப்படின்ற ஒரு ஒப்பந்தத்தோட இருக்கிறாங்க. இப்ப நேரம் வீட்டுக்கு போறான். போய் கதவை தட்டுறான். யூனிஃபார்மோட போறான், ராணுவ உடையோட போறான். கதவை தட்டுறான். அவங்க அம்மா கதவை திறந்து பார்த்துட்டு உடனே சொல்றாங்க, என்னப்பா என் மகன் கூட வேலை பாக்குறியா? அவன் அட்ரஸ் கொடுத்து அனுப்பி விட்டானா? எப்படி இருக்கிறான் என் பையன், நல்லா இருக்கானா? ஒரு கடிதம் கூட எழுதல, ஒரு 3 மாசமா எந்த தகவல் தொடர்பும் இல்ல அப்படிங்கிறாங்க. ஒரு கணம் அப்படியே ஷாக் ஆயிட்டான். பெத்த தாய்க்கு அடையாளம் தெரியலன்னு எவ்வளவு வேதனையா இருக்கும். ஆமாமா, அவங்க மகனுடைய ஃப்ரெண்டு தான். சரி வாப்பா அப்படின்னு உள்ள கூப்பிட்டு வச்சு அவனுக்கு சாப்பாடு கொடுக்குறாங்க. நல்லா ஓய்வு எடுப்பா அப்படின்னு கட்டில படுக்க வச்சு தூங்க சொல்லிடுறாங்க. தூங்கி எழுந்து பாக்குறான். அவன் காலில் போட்டிருந்த சாக்ஸ் ஷூ எல்லாம் காணும். எங்கம்மா? இல்லப்பா நீ அசதியில் அப்படியே படுத்துட்ட, நான் அதெல்லாம் துவச்சு வச்சிருக்கிறேன் அப்படின்னு. 2 நாள் அவங்க வீட்டுல இருந்துட்டு சரிமா நான் கிளம்புறேன் அப்படின்னு அவன் காதலிக்கிற அந்த பொண்ணு வருது. எங்க அவர் எப்படி இருக்கிறாரு? நல்லா இருக்கிறாரு, போர்க்களத்துல இருக்கிறாரு. சரி, அவரை பத்திரமா பாத்துக்கோங்க, நான் ரொம்ப கேட்டேன், அவர் ரொம்ப தேடுறேன்னு சொல்லிருங்க. சரிங்க சொல்றேன் அப்படின்ட்டு அவளுக்கு அடையாளம் தெரியல. கிளம்பி திரும்ப வந்துட்டான், போர் முனைக்கே வந்துட்டான். வந்து 2 நாள்ல அவங்க அம்மா கிட்ட இருந்து ஒரு கடிதம் வருகிறது. அதை எடுத்து படிச்சு பாக்குறான். தம்பி, 2 நாளைக்கு முன்னாடி ஒரு மிலிட்டரி ஆபீசர் நம்ம வீட்டுக்கு வந்தான். எனக்கு என்னமோ சந்தேகமா இருக்கு, அது நீதானோன்னு எனக்கு சந்தேகமா இருக்கு, உண்மையை சொல்லுடா, அது நீதானா அப்படின்னு அந்த கடிதத்துல கேட்டிருக்காங்க. இவனுக்கு அப்படியே தாங்க முடியல. உடனே கடிதம் எழுதுற, அம்மா அது நான் தான் அப்படின்னு கடிதம் எழுதினோடனே அவங்க அம்மாவும் அந்த காதலியும் கிளம்பி வந்துடுறாங்க. அந்த மிலிட்டரி கேம்புக்கே வந்துடுறாங்க. வந்தோடனே அம்மாவை கட்டி பிடிச்சு அழுகிறான். ஏன்டா நீ என்கிட்ட சொல்லல? ஆமா, உனக்கே அடையாளம் தெரியல, அப்புறம் எப்படி நான் சொல்றது? முகம் சுத்தமா தெரியலடா, அதனாலதான். அப்புறம் எப்படிமா என்னைய கண்டுபிடிச்ச? இல்ல உன் சாக்ஸ நான் துவச்சேன் இல்லையா, அப்ப அந்த சாக்ஸ்ல உன்னுடைய வாசனை வந்தது, அதை வைத்துத்தான் இது என் மகனாக இருக்கும் என்கின்ற சந்தேகம் எனக்கு வந்தது அப்படின்னா. நீ எப்படி இருந்தாலும் என் புள்ளதானடா அப்படின்னு. இப்ப அந்த பொண்ணு கிட்ட கேட்கலாம், நான் ரொம்ப அழகா இருந்தேன் ஒரு காலத்துல, நீ என்னை காதலிச்ச, இப்ப நான் யாருன்னு கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு நான் ரொம்ப அகோரமா இருக்கிறேன், இப்ப நீ என்ன சொல்ற? அப்பதான் அந்த பொண்ணு அவனை கட்டி பிடிச்சிட்டு சொல்றா, இதற்கு முன்னால் நான் உன்னை எவ்வளவு நேசித்தேனோ அதை விட அதிகமாக இப்போதுதான் நான் உன்னை நேசிக்கிறேன் என்று சொன்னார். இந்த கதையை சொல்லிட்டு பிரபஞ்சன் சொன்னார், இந்த கதையை எழுதின எழுத்தாளர் இந்த கதைக்கு என்ன பேர் வச்சிருப்பார் தெரியுமா அப்படின்னு இந்த வாசகர்கள்ட்ட கேட்கிறாரு. அந்த கதைக்கு அந்த எழுத்தாளன் வச்ச பேர் என் தேசத்தின் முகம்.